பழனியிலே பங்குனி தேரோட்டம் புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழ தானே எங்கே கடல் போல் கூட்டம் முருகன் வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம் தங்கத்தேரு முருகன் வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம் பாட்டுகளும் பழனியிலே பாட்டுகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை காத்து மகிழ தானே அங்கே கடல் போல் கூட்டம் அவன் ஒளிமுக சிரிப்பு அது உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகில் விரிப்பு வேலன் அவன் ஒளிமுக சிரிப்பு அவன் உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழ தானே அங்கே கடல் போல் கூட்டம் பால் காவடி ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் சேவடி பக்தர்களின் தோள்கள் எல்லாம் பால் காவடி ஆடி பாடும் அவர் முருகன் சேவடி காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே அதை காட்ட முடியுமா எனது இசையின் மழைவிலே புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழ தானே எங்கே கடல் போல் கூட்டம் அருவமுருமாகி நாதியாய் பிரபாய் ஒன்றாய் நன்றி நன்றி பிரம்மமாய் என்ற ஜோதி விளம்பு அது ஒரு வீணியாகி கருணைக்கு உருவங்களாரும் கரங்கள் வெளியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் இங்கு உதித்தன விளக்க முடியும் அந்த கண்டக்கடவுளை அணிஞ்சப்பட்ட போதிலும் கூட ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை எண்டவெல்லாம் முத்தாலை மாதளம் நிறத்தாலை புவேடங்க காத்தாலை என்ற ஆதிசக்தி உமை அம்பிகை காஞ்சிகளே காமாட்சியாக காசிகளே விசாலாட்சியாக மதுரையம்பதிகளே மீனாட்சியாக இப்படி ஊருக்கு ஒரு பெயரும் நமக்கெல்லாம் அருளாட்சி செய்யும் அந்த ஆதிபராசக்தி வணங்கி விடகாக வழியில் மிருகத்திற்கு இந்நாடகத்தில் நாரதராக நடிக்கும் வெங்கடேஸ்வரர் அவர்களுக்கு அருள்மிகு சிங்கமனாரி சிவபெருமாள் பங்காளி சார்பாகவும் மிளகரணை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடி போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஐயப்பன் பாடல் கேட்டு அன்னார் அவர்கள் ரூபாய் 50 மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு அன்பளிப்பளித்துள்ளார். நன்றி. என்னுடைய குழந்தை பெருமை சற்று அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி. வந்தவரை வரவேற்கும் விதமாக பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தி இந்த விழாவனை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை அன்பு சார்ந்த விடங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி புராண ஊருக்குள்ள வாராடி தேருக்குள்ள பூமாட தோழி இது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கத்தில பாச வச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராசாதி ராசன்
எனக்கு பூமாட போடும் ஒரு திருநாடு, ஒரு பூந்தேறு கூட்டி வரும் பெருநாடு. வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமாட போட வரும் திருநாள், திருப்போந்தீரில் ஆடி வரும் பெருநாள். அன்பு பச்ச மகராசி மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி, ஊரென்ன பேரென்ன ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் பக்கத்தில பாச வச்ச ராசாத்தி. போடாத வேஷம் பட போட்டாரு சுந்தரரு, மீனாட்சி கரம்படிக்க நடந்தாரு, பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு. போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர், மீனாட்சி கரம்பிடிக்க நடந்தாரு, பல மேடான பாதைகளை கடந்தாரு. பறிப்போற துணியாரு, மகராணி கண்ண கண்டு பணிஞ்சாரு. வேறென்ன வாடென்ன வெறுப்பான சுமையினை ஒரு நாள் திருநாள் பிறந்தது. வாராடி தெருக்குள்ள குமார தோணி இது போட மீனாட்சி அவனை வரும் மீனாட்சி, அந்தியரு சொப்பரு நம்ம சமச்சராசாத்தி. சிறப்பு. நன்றி 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 நன்றி. கிறிஸ்டின் பாட்டா? சரி, இப்ப ஊர்ல இருக்க ஊரா நீ அடிக்கணும். ஏகேஏ அழகுமலை அம்மா பாடல் ஒன்று பாடும்படி ரூபாய் 100 அன்பளி பழங்க பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளி பழங்க அன்பு உள்ளத்திற்கு நன்றி என்று கிடந்த வணக்கம். நன்றி நன்றி. அரிய மன்றம் மகிழ்ந்து பெற்ற சல்மானாமா என்ற அரிய ஐயப்பனுடைய புகழை பாடி பிறகாக கழகத்திற்கு ஏதேனும் வெளியிட்டு என்று பார்க்கலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம், ஐயப்பா சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம், ஐயப்பா சுவாமி ஐயப்பா. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை காண வந்தோம் ஐயப்பா. அபிஷேகம் பாடபிஷேகம் வேலபிஷேகம் சுவாமிக்கு, அந்தனமன் நீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்பா சுவாமிக்கு. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. ஏட்டினிலே எழுத வைத்தாய் ஐயப்பா, எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா. ஏட்டினிலே எழுத வைத்தாய் ஐயப்பா, எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா. நாங்கள் பேட்டை துள்ளி ஆடும் போது ஐயப்பா, நாங்கள் பேட்டை துள்ளி ஆடும் போது ஐயப்பா, நீ ஆட்டமாடி வந்திடுவாய் ஐயப்பா. பாலபிஷேகம் சாமிக்கு, சந்தன பண்ணி அபிஷேகம் எங்கள் ஐயப்பா சுவாமிக்கு. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. நீலவழி கண்ணருக்கும் நிரலிந்த ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்த ஐயப்பா, பாலகனாய் அவதரித்த ஐயப்பா. தேவனின் அருமை தம்பி காலமேராமுனை வேண்டி இருமலை சபரிமலை ஏறி வந்தோம் ஐயப்பா. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, ஐயப்பா ஆன நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா.
எல்லாம் மயங்குதப்பா உண்மையில் போடும் எல்லாம் விளங்குதப்பா இன்னும் காந்த மலையில் ஜோதி தெரியுதப்பா இன்னும் காந்த மலையில் ஜோதி தெரியுதப்பா சபரி மன்னவனே உன்மகிமை புரியுதப்பா சபரி மன்னவனே உன்மகிமை புரியுதப்பா காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா மாய வீடு தமை மறந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடு தமை காண வந்தோம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா பெருமை மிகுடம் நன்றி 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 வண்ண மலர்கள் விழுங்கோடி நீர்வோடி சங்கீத இசை ஞானம் சார்ந்த செய்யும் மின்மீன்கள் இசை இசைவாட விரித்தாட விழுந்தோகை விந்தகளும் எத்தனையோ என்ற பெருமைக்குரிய இந்த இடத்தை பார்க்கின்ற வகையிலே வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 நிலங்களில் தலையாகியது குறிஞ்சி இப்பேற்பட்ட இயற்கையில் நிறைந்த அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையில் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட ஒப்புக்கு எல்லாம் மதுரை வீரன் செயல் ஒண்ணுமே இல்ல ஒரு பிரச்சனை போகல நான் தான் டீ குடிச்சிட்டு இருந்தேன் சரி வாங்க வாங்க அவர் நான் குடிச்சிருக்காப்ல கிறிஸ்டின் பாட்டு ஒன்று பாடுங்க ஏதாவது சும்மா இருக்க முடியாம ஏதாவது சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒண்ணுமே இல்லைங்க சும்மா பெருமிகின்ற இடத்திலே தாய்கள் சார்ந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது பெரியோர் ஆக அந்த தாயை பாடும் விதமாக நான் வர்றதுக்கு முன்னாடியே கலகம் வந்துருச்சுங்க டீ குடிக்க போறது உத்தமா என்ன பட்டு அம்மா 5 ரூபாய் அப்படியா அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கைகளும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கைகளும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது வந்து தோன்ற வேண்டுமே வடிவில் வந்தது எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை எந்தெடும் எந்தெஜமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் வானம் சென்றதேனோ உலகிலே உன்மகள் நீரில்லாத வாழ வைத்த தெய்வம் என்று வானம் சென்றதேனோ உலகிலே உன்மகளோ நீரில்லாத மீனோ வந்து தோன்ற வேண்டுமே
தாயே அன்னை ஓராதையும் அன்னை ஓராதையும். சிறப்பு. வண்ணமலர்கள் வெளிந்தோடி நீர் ஓடி. சின்ன பையன் கை தட்டுறான், அவன் ரசிக்கிற அளவு கூட இங்க இருக்கிற யாரும் ரசிக்கல. நன்றி நன்றி. வண்ணமலர்கள் வெளிந்தோடி நீர் ஓடை சங்கீத இசை ஞானம் சார்ந்த செய்யும் நின்று இசை செய்பாடு விரித்தாடு மீழ்தொகை விந்தகன் என்ற பெருமைக்குரிய இந்த இடங்களை பார்க்கின்ற வழிகளை வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட இங்க நாடகம் நடக்குது, அங்க என்னதான் நடக்குது? இங்க இவ்வளவு சத்தத்திலே நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு சேவுகா பைனான்ஸை சேர்ந்த அன்பு உள்ளம் பாடலுக்காக ரூபாய் 100 மாப்பிள்ளை அவர்களுக்கு அன்பளிப்பு. நன்றி நன்றி. அன்பளி வழங்கி அன்பு உள்ளதற்கு நன்றி என்று கிடந்து வணக்கம். நன்றி தலைவரே. இல்ல இல்ல அது பூதி உங்க தான் தலைவரே சேப்பு சட்டை அம்மங்காளி பூதி காளி பயங்கரமான காளி. என்ன இந்த சத்தத்திலையுமா நீங்க பேசுறது கேக்குது? நான் இன்ன வரையும் அவங்கள தான் பேசுறேன்னே தெரியல. அல்ல அப்படி இருக்கிறாங்க. சிறப்பு இடத்தை பார்க்கின்ற இதை வர்ணிக்க வேண்டும் என்று அவா இருந்தாலும் கூட உங்களை தான் பேசுறேன், தெரியுதா? உங்களை தான் தலைவா. இவ்வளவு சித்தத்திலையுமா நீ அங்க பேசிக்கிறியா? அவ்வளவு அப்படியா? அவ்வளவு கவனம். டிப்பர் மேசன் அது என்ன? அது டிப்ரஷன். யாருக்கு பேரு? டிப்ரஷன். டிப்பர்மேஷனா? சரி, சிறப்பான இடம். நடத்தி பார்க்கின்ற வழியில் வர்ணிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் கூட நடத்தி பார்த்தால் பெட்டி அவுட்ரு போது பாருங்க. என்ன அவுட்ரு தான் போகுது. நானும் பூதம் பூரோவை நாடி வந்த பறவை எடுத்தாடு முனை சேருவே வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவே. உருவானது நல்ல சிவரஞ்சலி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களில் ஆராதனை, மோகங்களில் ஆராதனை, சுதியும் லயமும் இணையும் பொழுதும் உருகும் ஒரு ஜீவன் உன் பாடல் ஓயாமல் இசைக்கின்றது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி. நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நானச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, கை விரலில் பிறந்தது நாடம், உன் குரலில் எழுந்தது ஈரல். கடைமகள் கை பொருளே உன்னை கவனித்தால் இல்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டதும் விரலில்லையோ. உன்னை வனத்து கோயிலே நீ என்னை இசைத்தோரவாடி, வேங்குழலின் ஓசை
பாய்ந்திருக்க ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி கருவாச்சி என்ன புரியலையா. இந்த பாட்டுல போடி வெள்ளச்சின்னு தானங்க வரும், நீங்க கருவாச்சின்னு வர்றீங்க. அது கருப்பா தான் இருக்கிறான். நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு, என் கால் ரெண்டும் போகுது பொண்ணு, ஒரு முத்தம் ஒண்ணு கேக்குது ஒண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிற என்ன, நீ காய்தானா பழந்தானா சொன்னான் என்ன, நானும் பொங்கல் போறவை நாடி வந்த போறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த வேலை, தேடி வந்த வேலை வேடன் செய்த நீலை, சிறகுகள் உடைந்ததடி உறுதியே நனைந்ததடி உயிரே உயிரே. இதய கனவுகளை திறக்க ஓடி வந்து சிறையில் சிக்கிக் கொண்ட வேணும்மா, மலையில் வீழ்ந்த பொண்ணை மீட்க ஓடி வந்து வழியில் மாட்டிக்கொண்டு நானம்மா, காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமையான மதுவிதியம்மா, அன்பு உள்ளங்கள் நிறுத்த வெள்ளத்தினை துவைத்து சிதைப்பது சதியம்மா, உடல்களை அழித்திட ஊருக்குள் வளருண்டு பாரம்மா, உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருண்டு சொல்லம்மா, நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை எரிகிறது விரல்கள் வேகிறது நாரம் வீழ்த்துகிறேன் வாராயோ, உயரம் வலுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகை செலுத்துகிறேன் வாராயோ, என்ன இழந்த பின் நெருங்க துடிக்க என்னும் தீபமான வரவழைகிறது, என்ன இழந்த பின் உன்னை காக்க என்கிற ஏறங்கள் நின்று அலைகிறது, வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமையும்பே, சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமையும்பே, நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த வேலை, தேடி வந்த வேலை வேடன் செய்த வேலை, சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே.
நன்றி 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 நன்றி. கழகத்தை தேடி இந்த பாடலுக்காக இந்த அம்மா நீ சுமந்த பிள்ளைன்னு ஒரு பாட்டு பாடினேன்ல, அந்த பாட்டு 7 கட்ட. அப்ப எங்க வேணும்னு தெரியல. பாடு பாடிட்டேனே, ஐயமா பாட்டு பாடிட்டேனே. ஆடியாச்சு இருமுடி தாங்கி பாடணும். இதுதான் அந்த அன்பளிப்பே வேணான்னு. சரி, கடைசியா பாடுறேனே. பாட்டுல சினிமா பாட்டுக்குள்ள வந்துட்டேன். பாடி முடிச்சுட்டு கடைசியா பாடுறேன். கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம். இடத்திலே கழகத்திற்கு எதுவாக ஏதேனும் ஒரு சத்தம் ஆளோலும் சோ குவியது குயிலா அல்லது குழலா? குழல் எழுதி ஆள் எழுதி என்பது மக்கள் மழை சொல்கிறார்கள் என்று சொல்லி மீதி ஆளோடும் சோ ஆளோடும் சோ என்று பாடிய பெண்மணியின் சாரீரம் இப்படி இருந்தார். சரீரம் எப்படி இருக்கா? என்னையா என்ன தொண்டை? அது வித்தியாசமான ஒரு தொண்டை, தவளை மாதிரி. சிறப்பு இடத்துல அருமையான சாரீர வளமை இப்பேற்பட்ட சாரீர வளமை உடைத்த பெண்மணிகளை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் இவளை எப்படி வர்ணிப்பது? ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வாவானாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வாவானாம் காணலாம். ஆடாத மனம் பாடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. கோவை கனி போலே இதழ் கொண்டும் எவ்வானமுதே, பாவை உங்கள் புது பண்பாடுமான அழகே. கோவை கனி போலே இதழ் கொண்டும் எவ்வானமுதே, பாவை உங்கள் புது பண்பாடுமான அழகே. இதுவானோரும் காணாத ஆனந்தமே, இதுவானோரும் காணாத ஆனந்தமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. ரோஜா ஆஹா புது ரோஜா, அழகு ரோஜா மலர்தானும் எழில் சிந்தும் உங்கள் நங்களோ, பாசம் கொண்டாடும் கண்கள் பாராத வீடுகளோ. ரோஜா மலர்தானும் எழில் சிந்தும் உங்கள் நங்களோ, பாசம் கொண்டாடும் கண்கள் பாராத வீடுகளோ. இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே, இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வாராம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, சிறப்பு. வண்டு மொய்தனைய கொண்டு இந்த சின்ன பையன் எப்படி கைத்துக்கலாம் பாருங்க, எவ்வளவு ஞானம். இந்த பார்ப்பு வரும் பாட்டு பாடுறேன், அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன படிக்கிறேன்? 6வது படிக்கிறேன். பேர் என்ன? விமலேஷ். நல்ல ஞானம். பாட்டு பாடுறேன், அந்த பாட்டை அப்படியே பாடிக்கிட்டே இருக்கானே உட்காந்து. இந்த பாட்டெல்லாம் இந்த வயசு பேருக்கு தெரியுமானே தெரியல, அப்படி ஒரு பாட்டு. பையனா நல்ல ஞானம். சிறப்பு மிக இடத்துல அருமையான சாரீர வடமை வண்டு மொய்தனை எகுந்தல் மதரமண்டார வள்ளி கண்டு கொடுத்த விழிகள் கிளிமொழி வாயினோடு கண்டோ சக்கரையோ அணியோடு கலந்து போதும். நல்லா பாடுவியா? பாட்டு பாடுவியா? பாடுவியா? பாட்டு பாடுறியா? ஏன் பாடுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை தம்பி. அதெல்லாம் பாடல் அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார். இவ்வளோ அருமையாக வாசிக்கிற ஒரு ஞானத்தை கையில், இந்த ஒரு பாடலை கையில் வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். இன்னைக்கு நிறைய எத்தனையோ பெட்டிக்காரர்கள்லாம் இருக்காங்க. அதில் இப்படி இவ்வளவு தெளிவாக சிறப்பாக
வாசிக்கக்கூடிய அளவிற்கு விரல் விட்டு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பேரை தான் எண்ண முடியும். சங்கமா காலண்டர் கிட்டத்தட்ட ஒரு 100, 200, 500 காலண்டருக்கு மேல தொங்குது. ஆனாலும் அதுல வாசிக்கிறது அப்படின்னா அது ஒரு தனி, அதுக்கெல்லாம் அந்த ஞானம் வேணும். இறைவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதல்ல. அப்படி பாடலுங்கிறதெல்லாம் அவ்வளவு எளிமையா இருக்கிறது இல்ல, ரொம்ப பெருசா ஞானம் இருக்கும். தம்பிக்கு வயசு என்னவா? 6வது படிக்கிறானா? 6வது 11. இவன் வயசுல தான் நான் பாடத்துக்கே போறேன். என்னப்பா யாருப்பு அது நம்ம கதையா நம்ம சொல்றது. இந்த காளிங்கிற தோற்றம் எதற்காக உருவாச்சுன்னா, அந்தகாசுரன் ஒரு அசுரன். இந்த அந்தகாசுரன் ஒரு அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானுடைய உடம்புக்குள்ள புகுந்து வெளிவந்தாலும் உமையம்பிகை பார்வதி. சிவனுடைய கோர ரூபம் இருக்குல்ல, சிவன் தாண்டவம் ஆடுவார். அந்த கோர ரூபத்திற்குள்ளே உள் புகுந்து வெளிவந்தால் அம்பாள். அதனாலதான் அவருடைய தோற்றமும் கருமை நிறமாக, சிவனுடைய நிறமான நீல நிறம் போல இருக்கும் காளியினுடைய தோற்றம். அது போல கையிலே சூலம், உடுக்கை, இப்படி சிவன் எப்படி ஒரு கோர தாண்டவத்தின் பொழுது இருப்பாரோ அப்படியான தோற்றத்துக்குள்ள உட்புகுந்து வெளிவந்தவள். நம்ம இந்த கதையா இதையும் சொல்றாங்க நம்ம ஆளுங்க, ஆனா உண்மை என்னன்னா அதான். அப்படியாக வெளிவந்து அந்தகாசுரன் என்ற ஒரு அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக காளி தேவியினுடைய திருவதாரம் தோன்றியது. அது வேற ஒரு அம்மா பிறந்து வளர்ந்து அப்படிலாம் இல்ல. காளி முதல்ல காளின்னு ஒரு தோற்றம். ஆக அதற்கடுத்தார் போல ஒவ்வொரு இடங்களிலும் நம் காளியை தெய்வமாக வணங்குகின்ற இடத்துல, இப்ப உங்களுக்கு உதாரணமா ஒன்று சொல்லணும்னா, கொல்லங்குடி தெரியும்ல, கொல்லங்குடி காளி கோயில் தெரியுமா? சிவகங்கைக்கு முன்ன சிவகங்கை தாண்டோன்னு இருக்கு, காளையார் கோயில் பக்கத்துல கொல்லங்குடின்னு ஒரு தலம். வெட்டுடையாள்னு பேர் அம்பாளுக்கு. பேர் என்னன்னா வெட்டு உடையாள், உடையாள் வெட்டுப்பட்டாள், அதனாலதான் வெட்டு உடையாள்னு பேரு. இப்ப ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குன்னா, ஒரு தெய்வத்தின் எப்படி உருவானது, ஏன் உருவாச்சு அப்படிங்கிற அந்தந்த தல வரலாறு தான் காரணம் இல்லையா? அதை பத்தி பேச வேண்டிய இடத்துல நிறைய பேசுவோம். இப்ப காளியினுடைய தோற்றம் உருவானதுன்னா இப்படிதான் உருவாச்சு. முதல்ல சிறப்பான இடத்தில் அருமையான சாரீர வளமை, பேர்பட்ட சாரீர வளமை படித்த பெண்மணிகளை வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவளை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்றால், அஞ்சரை இல்ல பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாம நெஞ்சோ வாடுது. பூங்காத்து திரும்புமா, ஓஹோ, பாட்டு விரும்புமா, பாராட்டு நடிகில் வச்சு தாளாட்டு, எனக்கொரு தாய்மொழி கிடைக்குமா. பூங்காத்து பூங்காத்து தோரவள பொன்னவள பாத்தியா. ராதாகிருஷ்ணன் பாட்டு, கேபிஎஸ் ராதாகிருஷ்ணன். தாங்காம தவிச்சேனே உன்னவள என்னிடத்தில் சேர்த்தியா. பூங்காத்து புதிதானது, புது வாழ்வு சரிராடது, இரண்டு பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாம நெஞ்சோ வாடுது, அவ இல்லாம நெஞ்சோ வாடுது. பூங்காத்தே
மனதோடு மல்லிகையே மதுரை மறிக்கொழுந்தே மனதோடு மல்லிகையே மனசும் மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே மனசும் மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே மயங்கி நடிக்கவில்லை மயக்க முடிக்கவில்லை எல்லார கோயிலும் இல்லை வணங்காத சாமியும் இல்லை நீ வருவே ஒரு நாள் எனவே யார மாட்டாத்திருக்கேன் உனக்கு ஏற்ற புருஷனா என்ன எண்ணி எண்ணி பார்த்திருக்கேன் நானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே இது வேறாரும் பறிக்கார் பள்ளிக தோட்டமே யாராலும் பறிக்கார் மங்களராகமே குமரக்குயின்னு சேவட பார்த்து படிக்குது பாட்டு குமரக்குயின்னு சேவட பார்த்து படிக்குது பாட்டு நானும் பதில் சொல்ல கேட்டு மானி மயங்கிடல நீ ஏ மானி மயங்கிடல ஆலே மரத்து கிளி ஆழப்பா கோபத்து கிளி வாழ வயது கிளி படமெடுத்து பத்து கிளி படமெடுத்து பத்து கிளி நான் மட்டும் தனிச்சிருந்தா உடவே வந்திருப்பேன் ஓ ராஜா வெளியூர் போயிருந்தா கடுதாசி போடலாண்டி எங்க ஊரு போயிருக்க விலாசம் தெரியடி நீரில் எழுதி வச்சேண்டி நான் காற்றோடு அனுப்பி வச்சேண்டி கண்ணீரில் எழுதி வச்சேண்டி நான் காற்றோடு அனுப்பி வச்சேண்டி என்னோட ஆச்சு அவ சொன்னது என்னாச்சு அடடா ஊர்வலத்தில் தாமரை போட கண்டேன் அதுதான் காதலனை ஓரங்கள்லாம் தேட கண்டேன் மெதுவாய் மேகங்களும் அங்கும் இங்கும் போக கண்டேன் கொடுவாய் வெண்ணிலவு என்னை கண்டு ஆனக்கு அடடா ஊர்வலத்தில் தாமரை போட கண்டேன் அரங்கும் தானுரங்க அருகடல் மீனுரங்க சீரங்கும் தானுரங்க திருவான காபுரங்க காபுரங்க வடிகளையே மாலை இறைவன் காலகத்தில் உண்மையடி நான் கள்ளுக்குள் ஈரமில்லை நெஞ்சுக்குள் இரக்கமில்லை ஆசைக்கு வெட்கமில்லை அனுபவிக்க யோகமில்லை வைத்தியம் தீர வைத்தியமில்லை உலகில் எனக்கு நிம்மதி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை யார் உன்னை ராணியம் இல்லை யார் மையிட்ட கல்லாரே மையல் கொண்ட நேரம் முதலாய் பார்த்தேனே வைக்கல் கரை ஓரம் சாயாமல் சாய்ந்தாலே மார்பிலே சாயாமல் சாய்ந்தாலே மார்பிலே அள்ளி பட்டும் கல்தாங்கி அரபரையா ஒதுங்க அடிடாம அணைச்சாலே வெது வெது பாவையங்க தங்கள் மண்ணை தாரி மயக்கி விட்டாரத்தை ஏ குயவட வாழியந்தட வானம் பெய்யறதையா சித்திரச்ச வானம் சிரிச்ச கண்டே எனதையா முத்தான முத்தம்மா எனதையா நானே கண்ணம்மா நதியோரோ நதியோரோ நான் ஒன்று மனம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்லே நானும் ஆனந்த என் சொல்லு பகவானம் என்ன சந்தனமா சொல்லு மொழி என்ன மந்திரமா பகவானம் என்ன சந்தனமா சொல்லு மொழி என்ன மந்திரமா எங்கு துடிக்குது ரெக்கவிருக்குது இந்த மனசென்ன எந்திரமா உத்தரவு போட்டுவிடு தவிக்க நேரமில்லை ஒத்திகையே பார்த்து போனா பெண்களில் கூச்சமில்லை அடி சாமத்து பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி நடு சாமத்தில் இருக்கு சங்கதி அத்தி பழ சமப்பா இந்த
மக சிவப்ப ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாடு பொண்ணு கண்டிருப்பா முல்லை மலர் மேலே வைக்க வந்து போனே முள்ள உறவாடுது கண் அன்பாளே முல்லை மலர் மேலே வைக்க வந்து போனே சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னது சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அட பூங்காத்தே அந்த ஒண்ணு கேட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சோ வாடுது அவ இல்லாம நெஞ்சோ வாடுது ஆ, 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 ஆ. சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. பாடிக்கொண்டே இருக்கலாம். காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. சந்திக்க வேண்டியவர்களை சரியான கால பொழுதிலே சந்திக்க வேண்டும் வருகிறார். வணக்கம். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் வாளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையென்று நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனை உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எரிவேடி வந்து ஒரு மலராகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் ராவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அள்ளை ஏற்றும் ஏறும் போது அரிகர் மகனை துடித்துச் செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் வன்பொடி ஏறி வந்திடுவார் ஐயன் வன்பொடி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி தொண்டையை கொண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் அது சங்கரனின்றி ஏறிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலன் ஏற்றிடுவார் நீலிமலையில் ஏற்றம் சிவபாலன் ஏறிடுவார் காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாயிருப்பார் காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாயிருப்பார் ஏகபலம் பாகபலம் ஏகபலம் தேவத்திருந்திடுவார் பாதபலம் என்றால் அவரும் பாவத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தியாரில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தலை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் அதிமுகம் கண்டே மயங்கிடுவார்
சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா